வணக்கம். நான் தான் உங்களுடைய RJ சாரா 89.4 தமிழ் FM எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ உங்களுக்கு இப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா RTL வந்து 2 சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. ஸோ உடனே அது வந்து உங்களுக்கு கன்வே பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான். எஸ்பெஷலி இப்போ அபுதாபியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் அபுதாபி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 24/7 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அங்கே வண்டி ஓட்டி டிரைவர்ஸ்க்கு தான் எஸ்பெஷலி இந்த நியூஸ் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு, இல்லைனா வந்து ஃபியூவலில் வந்து கம்மியாக வண்டி ஸ்டாப் ஆயிருக்கு, இல்லை மெக்கானிக்கலி டெக்னிக்கலி எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் சரி, என் வண்டி ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுச்சு, அதை கூல் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது 800-888 அதாவது 800-888-888 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா 999 எல்லாருக்குமே தெரிஞ்ச 999 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணலாம். ஸோ இந்த 2 நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான மெயின் காரணம் வந்துட்டு டிராஃபிக் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அபுதாபி போலீஸ் பேட்ரோல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இமீடியட்டாக வந்துட்டு அதுக்கான அசிஸ்டன்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த கிட்டும் அவங்க வண்டியில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ். ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் டென்ஷன் தான். இன்கேஸ் ஏதாவது நம்ம வண்டியில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால், ரோட்டில் வண்டி ஸ்டாப் ஆகிட்டா நம்ம கால் பண்ணால் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்களா, அதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியலையே, அதுக்கு அதை இன்னொரு வண்டியில் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்குமா அப்படிங்கிற பல டென்ஷன் இருக்கும். ஸோ இனிமேல் அந்த டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து வண்டி ஓட்டலாம். எந்த வண்டிக்கும் எந்த இஷ்யூஸும் வராமல் இருக்கட்டும். அப்படியே நம்ம வந்தாலும் இந்த நம்பரை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணி ஞாபகமாக வச்சுக்கோங்க. அண்ட் இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் இஷ்யூ இருக்குது அப்படின்னா, ஒரு ஆளுக்கு வந்து எந்த ஆபத்து எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு 999 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் நம்ம வண்டி அப்படியே ஓரம் கட்டிட்டு வெயிட் பண்ணுங்க அவங்க நம்மளுடைய பேட்ரோல்ஸ் வர்றதுக்காக. அப்படி இல்லை இன்கேஸ் ஏதாவது இன்ஜுரிஸ் இருக்குது, இன்னும் சஸ்டெயின் ஆகாத இன்ஜுரிஸ் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக எமர்ஜென்சி வேன் வந்துடும். இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸுமே அன்ரிப்போர்ட்டட் அப்படிங்கிறது வந்து நம்ம UAE ஹிஸ்ட்ரியிலேயே கிடையாது. ஸோ அதனால் அதற்கான ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அந்த டிராஃபிக் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டும் நம்ம பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த ஒரு நியூஸ் 24/7 ஃப்ரீ அசிஸ்டன்ஸ் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, ஸோ ஒன்று சொல்லியாச்சு. இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். RTA வந்து ஒரு புது ஆப் கொண்டு வந்திருக்காங்க, மெஹபூப் அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ அந்த ஆப்பில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய RTA துபாய் அப்படின்னு நம்ம போடுறோம், கூகுளில் போயிட்டு RTA துபாய். ஸோ மேலேயே RTA வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நமக்கு அரபிக் தெரிஞ்சா ஓகே, இல்லைன்னா இங்கிலீஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மெஹபூப் இஸ் அட் யுவர் சர்வீஸ் நவ் அப்படிங்கிறதான் காட்டுறாங்க. இப்போ அடுத்ததாக வந்து சேட் வித் மெஹபூப் தான் நம்ம போகிறோம். ஸோ சேட் வித் மெஹபூப் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சேட் நம்ம டீட்டெயில் கொடுக்காம இங்கே எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இப்போது இங்கே டீட்டெயில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நேம் கேட்டிருக்காங்க, நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா நம்மளுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். ஸோ சப்மிட். ஸோ இது போட்டதுக்கு அப்புறமா தான் வந்து இங்கே நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க காட்டுறாங்க. ஸோ இப்போ அந்த டீட்டெயில்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வண்டி நான் வாங்கணும், அதை ரெனியூ பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில். அதுக்கப்புறமா இன்கேஸ் உங்களுக்கு வண்டி உங்கள் பேர்லேருந்து இன்னொருத்தங்க பேருக்கு மாற்றணும் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். அண்ட் இந்த பக்கம் மெட்ரோ, ட்ராம், மெரைன் அதோட டீட்டெயில் என்னென்னு கேட்டிருக்காங்க. யூசிங் மெட்ரோட டீட்டெயில் என்ன, மெட்ரோ அண்ட் ட்ராமுடைய ஃபைன்ஸ் அண்ட் அப்பீல்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்போர்ட் யூசிங் அப்ரா, ஃபெரி துபாய், அப்புறமா வந்து வாட்டர் பஸ் அதோட டீட்டெயில்ஸ் எப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ஓஎல் வந்து எப்படி நம்ம வந்து என்ஓஎல் கார்டு அப்ளை பண்ணலாம், என்னென்ன கலர் கார்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா அந்த டிக்கெட்ஸ் எப்படி வாங்கிக்கலாம், அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில். நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் என்ஓஎல் கார்டு, பிளாக்கிங் என்ஓஎல் கார்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அப்புறமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். டாக்ஸி, பஸ்ஸஸ் புக், எப்படி நம்ம டாக்ஸியை புக் பண்ணணும், நம்ம ஜேர்னியை எப்படி பிளான் பண்ணணும், அதையும் அவங்க டீட்டெயிலாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சொல்லி இந்த மாதிரி வெஹிக்கிள் லைசன்சிங், அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, அதுக்கப்புறமா வந்து ஃபைன்ஸ் எல்லாம் எப்படி எந்தெந்த எமிரேட்ஸில் எப்படி ஃபைன்ஸ் பே பண்ணுறது, நம்மளுடைய வெஹிக்கிளை ரெனியூ பண்ணுறது, அதுக்கப்புறமா ஓனர்ஷிப்பை மாற்றுறது, அப்புறம் லாஸ்ட் அண்ட் டேமேஜ் நம்மளுடைய வெஹிக்கிள்லேருந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா பார்க்கிங் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பார்க்கிங். ஸோ இந்த பார்க்கிங் வந்து எந்த பப்ளிக் பார்க்கிங் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா எந்தெந்த இடத்துல வந்து மல்டி ஸ்டோரி பார்க்கிங் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்க்கிங் கார்டு வாங்குறீங்க, அந்த பார்க்கிங் கார்டை வந்து எப்படி ரெனியூ பண்ணுறது அப்படிங்கிற இந்த ஃபுல் டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த எமோஜிஸ் கொடுக்குறது, அப்புறமா இல்லை நீங்கள் ரைட்டாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர், நம்மளோட RTA நம்பர் 8009090 அப்படிங்கிற நம்பரும் இருக்கு. ஸோ மெயினான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ ரைட் நவ் பார்த்தீங்க அப்படின்னா மெஹபூப் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து நம்மளுடைய ஃபோனில் வந்து வெரி கமிங் சூன். அண்ட் அட் த சேம் டைம் RTA துபாய் அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கிளியரா நான் சொன்ன மாதிரி எல்லாமே இட்ஸ் ஆன் யுவர் ஹேண்டுங்க. யாருக்கிட்டையும் போய் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம கேட்க தேவையே கிடையாது. எல்லாமே நம்ம நேருக்குனே நம்ம ஃப்ரெண்டு கூட வந்து நம்ம கேட்குற மாதிரியே விஷயங்கள் நம்ம அவங்க கிட்ட கேட்டா போதும் அவங்க நமக்கு வந்து குயிக்கா ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு 2 விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபார் 24/7 எனிவேர் இன் அபுதாபில வந்துட்டு உங்க வண்டிக்கு ஏதாவது பிரேக் டவுன் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்ளம் இனிமே அந்த டென்ஷனே வேணாம். ஆனா நான் சொல்றது என்ன அப்படின்னா எப்பவுமே சொல்ற மாதிரி தாங்க, ப்ளீஸ் டூ டிரைவ் சேஃப். Take care and bye.